ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்கிற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. சில மாதங்களுக்கு முன்பதாக ஒரு தாயார் என்னுடைய அலுவலகத்தில் வந்து, தம்பி, என் பிள்ளைய போல நீ இருக்கிற, உன்கிட்ட என் பாரத்தையெல்லாம் நான் இறக்கி வச்சா எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குன்னு தோணுதுப்பா, அதனால நான் உன்கிட்ட என் பாரத்தை இறக்கி வைக்கலான்னு இருக்கிறேன்னு சொல்லி அவர்கள் தன்னுடைய கதையை சொல்ல ஆரம்பித்தார்கள். அவங்க சொன்னாங்க, எங்கள் குடும்பத்தில் 5 பெண் பிள்ளைகள், என்னோடு சேர்த்து 5 பெண் பிள்ளைகள். எங்கள் அப்பா ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளி தான். அவர் தினமும் வேலைக்கு போவார். ஏன்னா 5 பொம்பளை பிள்ளையை நான் பெற்றுட்டேன், இந்த பிள்ளைங்களை எப்படியாவது கரை சேர்க்கணுமே, ஏற்ற காலத்தில் அவங்களுக்கு ஒரு திருமணத்தை முடிச்சு கொடுக்கணுமேன்னு சொல்லி ஒரு நாளும் லீவு போடாம எல்லா நாளும் அவர் வேலைக்கு போவார். அவர் சம்பாதிக்கிற பணம் எங்களுக்கு காவைத்து கஞ்சி கிடைக்கும், எங்க வீட்டு செலவு நடக்கும், வீட்டு வாடகை நடக்கும், அதை தவிர வேற ஒண்ணுமே கிடைக்காது. ஒரு நாள் அவர் லீவு போட மாட்டார். தினமும் ஓய்வில்லாமல் ஓடி ஓடி உழைப்பார். எங்க குடும்ப வறுமையினால ஸ்கூலுக்கு கூட நான் போகல, ஆரம்ப கல்வியை கூட நான் படிக்கவே இல்லை. நான் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சேன். எங்க அப்பா சொல்றாரு, என் பிள்ளை ராசாத்தி மாதிரி வருவா, அவளை கட்டி கொடுக்குற இடத்துல அவன் நல்லா இருப்பான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் சொல்லி சொல்லி என்னை வளர்ப்பார். நான் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சோன்னே குடும்ப சூழ்நிலை நிமித்தம், ஏன்னா எனக்கு அப்புறம் இன்னும் 4 பேர் இருக்கிறாங்களே, அந்த குடும்ப சூழ்நிலை நிமித்தம் நானும் வீட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சேன். 10 பாத்திரம் தேய்க்க ஆரம்பிச்சேன். அந்த கிடைக்கிற வருமானத்தை வச்சு தான் என் தங்கச்சிங்களுடைய படிப்பு செலவு காரியங்கள் எல்லாம் செஞ்சு பார்த்தேன். குறிப்பிட்ட நாள் வந்தது, எல்லாரும் சொன்னாங்க, உன் மூத்த பொண்ணு வயசுக்கு வந்தாச்சுப்பா, திருமண வயசுக்கு வந்தாச்சு, சீக்கிரமா அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இந்த உலகம் கெட்டு கிடக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் வற்புறுத்ததுனால எங்க அப்பா எனக்கு ஒரு வரன் பார்க்க ஆரம்பிச்சார். ஒரு வரன் பார்க்க ஆரம்பிச்சார். என் அப்பா சொல்லுவாரு, என் பிள்ளைய ஒரு நல்ல இடத்துல நான் கட்டி கொடுப்பேன், அவன் நல்லா இருக்கணும், நல்லா வருவான்னு சொல்லி சொல்லி ஒரு வரனை பார்க்க ஆரம்பிச்சார். எல்லாரும் சொன்னாங்க, இந்த பிள்ளை நல்ல பையன், இவனுக்கு உன் பொண்ணை கட்டி கொடுன்னு சொல்லவும் என்னையும் கட்டி கொடுத்தாங்க. கட்டி கொடுத்த ஒரு மாதம் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அப்பெல்லாம் நான் நினைப்பேன், இனி என் வாழ்க்கையில கஷ்டமே வராது, இனி என் வாழ்க்கையில போராட்டமே இருக்காது, இனி எனக்கு 3 வேளை சாப்பாடு கிடைக்கும், நான் இனி அழ போறதில்லை, நான் இனி வருத்தப்பட போறதில்லைன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். கட்டின 1 மாத காலம்தான் என் வாழ்க்கையில் எனக்கு சந்தோஷம் கிடைச்சது. கட்டின ஒரே 1 மாதம் தான் நான் நிம்மதியாக இருந்தேன். அதுக்கு பிறகுதான் தெரிந்தது, என் கணவர் அவர் முழு குடிக்காரர்னு சொல்லி தினமும் குடிச்சிட்டு வந்து என்னை அடிப்பார், தினமும் குடிச்சிட்டு வந்து என்னை அடிப்பார். அப்பா நான் சொல்லுவேன், அப்பா, இந்த மனுஷனோட என்னால் வாழவே முடியலை, என்னை எப்படியாவது கூட்டிட்டு போயிருங்கப்பா, நான் உங்களுக்கு பிள்ளையாவே உங்க வீட்டில் வாழ்ந்துறேனே, என்னை தயவு செய்து கூட்டிட்டு போங்கப்பான்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுவேன். என் அப்பாவும் அழுதுகிட்டே சொல்லுவாரு, மக்களே, உன்னை நான் கட்டி கொடுத்தாச்சுடா, உனக்கு அப்புறம் இன்னும் 4 பிள்ளைங்க இருக்கிறாங்களே, இந்த 4 பிள்ளைங்களை நான் எப்படி கரை சேர்ப்பேன், கொஞ்சம் பொறுத்துக்கம்மா, உனக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டுன்னு வையேன், வீட்டுக்காரர் திருந்திருவார், அப்புறம் அவர் குடிக்கவே மாட்டார், அப்புறம் உன்னை அடிக்கவே மாட்டாருன்னு சொன்னாங்க. என் அப்பா சொன்ன வார்த்தையை நம்பி நானும் பொறுமையா இருந்தேன். ஏற்ற காலத்துல ஏற்ற நேரத்தில் எனக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை என் ஆண்டவர் கொடுத்தார். இவள் நிமித்தம் இனி எனக்கு ஆறுதல் கிடைக்கும், இவன் நிமித்தம் எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும்னு சொல்லி நானும் அந்த குழந்தை பாக்கியத்துக்கு காத்திருந்தேன். கர்ப்பத்தின் கனியை ஆண்டவர் வாய்க்க பண்ணினார். ஏற்ற நாளில் ஏற்ற நேரத்தில் ஒரு கர்ப்பத்தின் கனியை தந்து என்னை ஆசீர்வதிச்சார். என்னையாவது என் வீட்டுக்காரர் நடிக்காம இருப்பார் நினைச்சு பார்த்தா பழைய குருடி கதவை திறடைங்கிற மாதிரி அதே பழைய வாழ்க்கை தான், அதே அடி உததான். வீட்டுக்கு வரும்போதெல்லாம் குடிச்சுக்கிட்டு வந்து என்னை அடியோ நடிப்பார். நான் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியலன்னு சொல்லி அவங்க கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தார்கள். அப்பா சொல்லாரா, மக்களே, கொஞ்சம் பொறுத்துக்கடா, உன் புள்ள வளர்ந்து வந்துட்டுன்னு வையேன், உன் வீட்டுக்காரர் திருந்திடுவார், மக்களே, நீ கவலையே படாத, நீ கவலையே படாதன்னு சொல்லி என்னை தேட்ட ஆரம்பித்தார். எனக்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பித்தார். நான் யாருக்கிட்ட போவேன், எனக்கு வீடு உண்டு, எங்கள் அப்பா உண்டு, இதை தவிர வேற யார் எனக்கு உண்டு? மறுபடியும்
நான் கர்ப்பமானேன். எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. ஒரு ஆண் குழந்தையை என் ஆண்டவர் தந்தார். இவனால என் குடும்பம் கட்டப்படும், இவனால எனக்கு இனி சந்தோஷம் உண்டாகும், நன்மை உண்டாகும் நினைச்சேன். ஆனா பாருங்க, அதே போலதான் மறுபடியும் குடிப்பார், மறுபடியும் அடிப்பார். என் வாழ்க்கையெல்லாம் நரகத்துல வாழ்கிறத ஒரு அனுபவத்துக்கு நேரா நான் நடந்துகிட்டு இருக்கிறேன். நான் என்ன செய்வேனே தெரியலன்னு சொன்னபோது அப்பா சொன்னாரு, மக்களே, உன் பையன் வளர்ந்தாச்சு, அவன் வளர்ந்து வந்த உடனே இவன் உனக்கு ஆறுதலா இருப்பான்டா, கவலைப்படாதேன்னு சொல்லி வளர்க்க ஆரம்பிச்சான். நானும் என் பிள்ளைய வளர்க்க ஆரம்பிச்சேன். ஆனா பாருங்க, என் வீட்டுக்காரர் எப்படி குடிச்சிட்டு வந்து என்ன அடிப்பாரோ அதே பழக்கத்தை வச்சு வச்சு என் பிள்ளையும் குடிக்க ஆரம்பிச்சான். அவனை திருத்த முடியல, அவனை சொல்வழிப்படுத்த முடியல. ஏன்னா அப்பா குடிக்கிறார்ல, அப்பாவை பார்த்து தானே நானும் இருக்கிறேன்னு சொல்லி அவன் என்னையும் அடிக்க ஆரம்பிச்சான். பாருங்க, கட்டுன புருஷ நிமித்தம் எனக்கு சந்தோஷம் இல்லை, நான் பெற்ற பிள்ளை நிமித்தம் எனக்கு சந்தோஷம் இல்லை. நான் என்னை எதற்கு வாழணும், நான் ஏன் இந்த பூமியில இருக்கணும்னு சொல்லி நான் அழாத நாட்களே கிடையாது. சில காலத்துக்கு பிறகு என் கணவருக்கு தீராத ஒரு மரண வியாதி வந்தது நிமித்தம் அவர் மரித்து போனார். ஐயோ, என்னோட ஒரே நம்பிக்கை என் கணவர் தான், அவரும் செத்து போயிட்டார். நான் என்ன செய்வேன்னு யோசிச்சு இந்த நேரத்தில் என் பிள்ளை நிமித்தம் எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் நினைச்சா அவனும் ஒரு நாள் திடீரென்று விஷமருந்து தற்கொலை செய்து இந்த மண்ணை விட்டே மறைந்து போனான். என்னுடைய எல்லா நம்பிக்கையும் அற்றுப்போன ஒரு சூழ்நிலை. நான் ஏன் எதற்காக இந்த பூமியில வாழணும், ஏன் வாழணும் அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு. மக்களே, என் வாழ்க்கையில ஒரு நாளும் நான் நன்மையை அனுபவிச்சது இல்லை, ஒரு நாளும் நான் சந்தோஷமா இருந்ததே இல்லை. கணவன் செத்து போயாச்சு, பிள்ளை செத்து போயாச்சு, ஏனி நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்னு சொல்லி கண்ணீரோடு அழ ஆரம்பித்தார்கள். கண்ணீரோடு தன்னுடைய வேதனையோடு பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆம், அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இதே போன்ற ஒரு சூழ்நிலையில தான் நீங்க இந்த இடத்துல இருக்க. ஒருவேளை கண்ணீரோடு, கவலையோடு, வியாதியோடு, பலவீனத்தோடு, கடன் பிரச்சனையோடு, ஏதோ ஒரு பிரச்சனையை நீங்க தோள் மேல வச்சு சுமந்துக்கிட்டு நான் என்ன செய்ய போறேன் தெரியலன்னு சொல்லி நீங்க கலைக்கு கொண்டு இருப்பீன்னு சொன்னார். இன்னைக்கு உங்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இதற்கு ஆதாரமாக நாம் வாசிக்க கேட்போம். யோவான் 16:20 நாம் வாசிக்க கேட்போம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்து. உங்க பக்கத்தில் உங்களை பார்த்து கையை கொடுத்து சொல்லுங்க, உங்க பக்கத்தில் கையை கொடுங்களேன், கொடுத்து சொல்லுங்க, இதுவரைக்கும் நீங்க அழுதது உண்மைதான், இதுவரைக்கும் ஏதோ ஒரு நன்மையை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தது உண்மைதான். ஆனா இன்னைக்கு என் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சொல்லுங்க, உங்கள் துக்கம். இதை விசுவாசத்தோடு சொல்கிறவங்களோட வாழ்க்கையில என் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். ஆமென். எனக்கு அன்பான தேவஜனமே, ஏதோ ஒரு விதத்துல நெருக்கப்பட்டு, உடைக்கப்பட்டு, காயப்பட்டு, கண்ணீரோடு இந்த இடத்துல நீங்க வந்திருக்கலாம். எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என்னை ஆற்றுவதற்கும் தேற்றுவதற்கும் ஒருவரும் இல்லை என்று சொல்லி கலங்கின இருதயத்தோடு இந்த இடத்துல நீங்க இருக்கலாம். இன்னைக்கு உங்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். யாருக்கு தான் கவலை இல்லை? பாருங்க, எப்படி இரவுன்னு ஒன்று இருக்கோ அதற்கு வெளிச்சம்னு ஒரு பகல்னு ஒன்று வரும். நன்மைன்னு ஒன்று வந்தா அது தீமைன்னு ஒன்று இருக்கும். சூரியன் ஒன்று எடுத்துக்கிட்டா நிலான்னு ஒன்று இருக்கதான் செய்யும். எப்படி இரவு பகல் மாறி மாறி வருகிறதோ அதே போல இன்றைக்கு நீங்க துக்கத்தோடு இருப்பீங்கன்னா, கவலையோடு இருப்பீங்கன்னா, உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய என் ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை நீங்க ஒரு குறுகலான பாதையில நடந்து போய்கிட்டே இருக்கலாம். ஐயோ, எங்க பார்த்தாலும் குறுகலான பாதையா இருக்கு, சாலை எங்கும் இறுக்கமா இருக்கு, நான் என்ன செய்ய தெரியலன்னு ஒரு கலைஞன இருதயத்தோடு நீங்க பிரயாணம் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்தோடனே, ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தோடனே ஒரு விசாலமான பாதை உங்களுக்கு முன்னாடி வரும். அதே போல நீங்க என்னென்ன பிரச்சனையோடு
இந்த இடத்துல இருந்தாலும் சரி, என்னென்ன காரியத்தில் ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு நீங்கள் இந்த இடத்துல இருப்பீங்கன்னு சொன்னால், கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்து உங்களை ஆசீர்வதிக்க என் ஆண்டவர் அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் சொல்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் பாருங்க, ஒரு கொடைக்கானல், ஊட்டி அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னு வைங்களேன், நமக்கு போகிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஐயோ, ஒரு கோடை வாசஸ்தலத்துக்கு போகிறோம், ரொம்ப ஆசையாக புறப்பட்டு போவோம். ஆனால் அந்த பஸ்ஸு புறப்பட்டு முன்னேறி போக 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 நமக்கு ஒரு பயம் கலந்த திகில் இருக்கும். பார்த்துருக்கிறீங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாகனம் மெதுவாக போகும்போது முதல்ல ஒரு ஏற்றத்தில் ஏறும். அப்படியே கீழே குனிஞ்சு பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு பெரிய பள்ளம் இருக்கும். ஐயோ, பஸ்ஸு கமந்துடுச்சுன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்? ஐயோ, என் ஒய்ஃபு பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியலையே, என் குழந்தைங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியலையே, என் பிஸ்னஸ் என்ன ஆகும் தெரியல, ஒரு பயத்தோடு நீங்கள் போவீங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர்பின் பெண்டு இருக்கும், கொண்டை ஊசி வளைவு ஒன்று வரும். இது இன்னும் நமக்கு என்னத்தை கொடுக்கும்? பயத்தை கொடுக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக போக ஒரு பயம் இருக்கும், திகில் இருக்கும். சில பேர் வாந்தி எடுப்பாங்க, சில பேருக்கு தலை சுத்து வரும். என்ன செய்யணும்னு தெரியலை, ஐயோ இதுக்கு வராமே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் கூட வரும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம், ஒரு குறிப்பிட்ட நாள் வந்த பிறகு அந்த பஸ்ஸு எங்கே போய் நிற்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ரம்மியமான ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் போய் நிற்கும். பார்த்துருக்கிறீங்களா? நல்ல ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கொள்ளை அழகாக இருக்கும், பேர் அழகாக இருக்கும். அவ்வளோ அழகான அந்த மலை பிரதேசங்களை, காடுகளை பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு உங்கள் எல்லா தேவைகளும் சந்திக்க முடியாத சூழ்நிலைமையில் நீங்கள் ரொம்ப துக்கத்தோடு இருப்பீங்கன்னா, உங்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்கிறார், ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் நான் உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறேன். ஆமென். தரிசனம் அது குறித்த காலத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதித்தாலும் காத்திருது, போய் சொல்லாது, அது நிச்சயமாய் முடிவிலே விளங்கும் என்று சொல்லி என் ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, இயேசுவோடு கூட இருக்கிறவங்க தான், இயேசு செய்த எல்லா அற்புதங்களையும் பார்த்தவங்க தான். ஆனாலும் அவர்களுக்குள்ளேயும் பயம் வந்துச்சு, அவர்களுக்குள்ளேயும் கலக்கம் வந்துச்சு. பாருங்க, இயேசுவோடு இருந்த ஜனங்களுக்கே பயமும் கலக்கமும் இருக்குன்னா, நமக்கு கலக்கம் வராமலா இருக்கும்? நமக்கு பயம் இல்லாமலா இருக்கும்? ஏதோ ஒரு விதத்தில் நீங்க நெருக்கப்பட்டு இருக்கலாம், உடைக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் கட்டாயம் இது நிரந்தரம் அல்ல என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆமென். இது நிரந்தரம் அல்ல. பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு நமக்கு ஒரு வித்தியாசம் உண்டுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன் எவ்வளவு ஆஸ்தி, பணம், அந்தஸ்து இருந்தாலும் ஒரு நம்பிக்கையற்ற சூழல் வரும்போது பார்த்தீங்கன்னா, அவன் தற்கொலைக்கு நேராக தன்னுடைய ஜீவனை கொண்டு போய் விட்டுறான், செத்து போயிடுறான். ஆனால் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை மேலே வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அப்படி இல்லைங்க. உங்களுக்கும் எனக்கும் அப்படி கிடையாது. ஏன்னா நான் மாறாதிக்கிற தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன். ஆமென். அவர் நம்மை தப்புவிக்கிற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எரிகிற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் அவர் நம்மை தப்புவிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அந்த தெய்வத்தை நம்புற நீங்க பயப்படாதீங்க. காரணம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்க எந்தெந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்தெந்த காரியத்தை குறித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, எந்தெந்த காரியங்கள், எந்தெந்த நன்மைகள் என்னுடைய வாழ்க்கையில் வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, அந்தந்த காரியத்தில் ஒரு நன்மையை தரும்படிக்கு என் ஆண்டவர் உங்களை இங்கே அழைத்து வந்திருக்கிற. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் இந்த இடத்தில் அழுது கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா, ஏசாயா 30 அதிகாரம் 19 வசனம் விபிதமாய் சொல்கிறது, இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஏன் குழந்தை அழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய சத்தம் அம்மாவுக்கு கேட்கணும்னாலும், என்னுடைய தேவைகள் என் அம்மாவுக்கு தெரியணும் அப்படிங்கிறத சொல்றதுக்காகத்தான் குழந்தை அழுமா. அது அழுதா அம்மாவுக்கு தெரியும், என் பிள்ளை ஏன் அழுது, என் பிள்ளை ஏன் அழுதுன்னு அம்மாவுக்கு தெரியும். உடனே அதனுடைய தேவையை சந்திக்க அம்மா புறப்பட்டு போவாங்க. பாருங்க, உலகத்தில் இருக்கிற ஒரு தாயே தன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, உங்களையும் என்னையும் தம்முடைய வார்த்தையை அனுப்பி சுகம் கொடுக்கிற தேவன், தம்முடைய உள்ளங்கையில் வரைந்த தேவன் உங்களை சும்மா விட்டுருவாரா? ஒருவேளை நீங்க அழுது கொண்டிருப்பீங்கன்னா, கண்ணீரோடு இந்த இடத்துல இருப்பீங்கன்னா, உங்களை பார்த்து நான் சொல்றேன், இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார். உங்க கண்ணீருக்கு என் ஆண்டவர் பதில் தரப்போகிற நாட்களை என் ஆண்டவர் வந்து கொண்டிருக்கிறது. ஆமென். உங்கள் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற நாட்களை என் ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார் என்று என் வேதம் சொல்கிறது. ஒருவேளை இந்த இடத்துல நீங்க
எங்க பார்த்தாலும் எனக்கு இருள். நான் என்ன பிசினஸ் செஞ்சாலும், என்ன வேலை செஞ்சாலும் எனக்கு அது லாஸ் ஆஃப் வே ஆகிட்டே இருக்கு. நான் என்ன செய்யணும்னு தெரியலன்னு ஒரு இருள் போன்ற சூழ்நிலைக்கு நேராக நீங்க தள்ளப்பட்டிருப்பீங்கன்னா, உங்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்றார். ஏசாயா 60:20 சொல்கிறது, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். கரங்களை தட்டி ஆமென். எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த 11வது மாதத்தின் 1ஆம் தேதியில ஐயா, என்னுடைய வாழ்க்கை இருளாய் கிடக்கிறது. நான் என்ன செஞ்சாலும் ஆசீர்வாதம் இல்லை, நான் என்ன பண்ணாலும் எனக்கு ஒரு நன்மை இல்லை, எல்லாவற்றையும் இழந்து போனேன். நான் ஒரு ஸ்டெப் முன்ன வச்சா 10 ஸ்டெப்பு கீழே விழுறேன். அது ஆவிக்குரிய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, என்னுடைய பிசினஸா இருந்தாலும் சரி, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு நிம்மதி இல்லை. எங்கும் இருள், எதிலும் இருள். நான் என்ன செய்வேன்னு தெரியல நீங்க இருந்தீங்கன்னா, இன்னையிலிருந்து என் ஆண்டவர் சொல்றார், நானே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறேன் என்று சொல்லி, நானே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறேன் என்று என் ஆண்டவர் சொல்கிறார். இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று என் ஆண்டவர் சொல்கிறார். என்னென்ன காரியத்தில் ஒரு நன்மையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்தெந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்தெந்த காரியத்தில் எனக்கு என் ஆண்டவர் ஒரு நன்மைகளை செய்வார் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களோ, அரைக்கதவை சாத்திக் கொண்டு தேவ சமூகத்தில் காத்து கொண்டிருக்கிறீர்களோ, அந்தந்த காரியத்தில் நான் உங்களுக்கு அற்புதத்தை செய்வேன். காரணம், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று என் ஆண்டவர் சொல்கிறார். நீங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. விசுவாச அறிக்கையை மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க. கட்டாயம் என் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்வார். ஏன்னா அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார். வானமும் பூமியும் ஒளிந்து போனால் என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை என்று என் ஆண்டவர் சொல்கிறார். உங்க வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் அழுது கொண்டிருப்பீங்கன்னா, இனி நீங்க அழாதீங்க. உங்க வாழ்க்கை எங்கும் இருளாய் கிடக்கிறதா, இனி நீங்க பயப்படாதீங்க. காரணம், இருளை அகற்றி போடுகிற வல்லமுள்ள தேவன் உங்கள் அருகில் வந்திருக்கிறார். உங்க துக்க நாட்களுக்கு முடிவு உண்டு பண்ண என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து உங்களை இங்கே அழைத்து வந்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அதை உங்கள் கண்கள் காணத்தான் போகிறது. என கண்பான தேவஜனமே, ஏசாயா 61:3 சொல்கிறது, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்களாக எண்ணப்படுவார்கள். உங்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்றாரு, அம்மா தாயே, நீங்க அவமானப்பட்டது உண்மைதான், நிந்தையை சுமந்துகிட்டு இருந்தது உண்மைதான், எல்லாருக்கும் முன்னாடி தலை குனிஞ்சு நின்னது உண்மைதான். ஆனா இன்னைக்கு உங்களை சீர்படுத்துறதுக்கும், உங்களை உயர்த்துறதுக்கும், உங்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிறதுக்கும் நான் போதுமானவராய் இருக்கிறேன் என்று என் ஆண்டவர் சொல்கிறார். இதுவரைக்கும் நீங்க துக்கத்தின் பானபாத்திரத்தை சுமந்துகிட்டு இருக்கலாம். யாரை பார்த்தாலும் உங்களை பார்த்து குறை சொல்லுவாங்க. இந்த மனுஷனா, இவரை கூட பேசாத, இவருக்கு கூட பழகாத, அந்த மனுஷன் கூட சேர்ந்தனா அவருக்கு வியாதி உனக்கு தொத்திருன்னு கூட சொல்லுவாங்க. உங்களை ஓரம் தள்ளுவாங்க, ஒதுக்கி வைப்பாங்க, குற்றப்படுத்துவாங்க, காயப்படுத்துவாங்க. ஏன் தெரியுமா? என் ஆண்டவர் உங்களை சீர்படுத்துவதற்காகவே இந்த சூழ்நிலைகளை உங்களுக்கு அனுமதிக்கிறார். உங்களை உயர்த்தி வைக்கிறதுக்கே என் ஆண்டவர் இந்த பாதையை உங்களுக்கு அனுமதிக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் சாம்பலுக்கு பதிலாக உங்களுக்கு சிங்காரத்தை தரப்போகிறேன், உங்கள் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை நான் உங்களுக்கு தரப்போகிறேன். காரணம், உங்கள் கண்ணீரை காண்கிற ஒரு தெய்வம் உண்டு. என் இயேசு உங்க கூட இருப்பாருன்னா உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். என் இயேசு உங்களை விட்டு போனாருன்னா நீங்க அதே துக்கத்துல தான் உட்கார்ந்திருப்பீங்க. பாருங்க, இயேசுவோடு பிரயாணம் பண்ணாங்க, இயேசுவோடு வாழ்ந்தாங்க, இயேசு செய்த எல்லா அற்புதங்களையும் பார்த்தாங்க அவருடைய சீஷர்கள். ஆனா ஒரு நெருக்கம் வந்த போது, ஒரு சூழ்நிலைமை வந்த போது அவங்க சொல்றாங்க, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையோ? இங்க இருக்கிற நாமளும் சில நேரங்களில் அவ்விசுவாசத்தில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லிடுறோம். உண்மைதானே? சில நேரங்களில் என்ன பேசுறோன்னு தெரியாமல அவ்வளவு நன்மை நம்ம அவர்கிட்ட வாங்கியிருப்போங்க. இங்க யோசிச்சு பாருங்க, இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை. என் வேதம் சொல்லுது, நாம் நிற்பதும்
நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை என்று வேதம் சொல்கிறது. அவர் சொல்றாரு, உன்னை என் உள்ளங்கையில் நான் வரைந்திருக்கிறேன், உன் மதிலில் எப்போதும் எனக்கு முன்பதாக இருக்கிறது என்று சொல்லி. இந்த 2025 வருஷம் 11வது மாசத்தை பார்ப்போன்னு நம்ம கனவுல கூட கண்டோமா? நம்ம விட நல்லவங்க, நம்மளை விட நல்ல படிச்சவங்க, பண்பானவங்க, எல்லா விதத்திலையும் ஒழுக்கமானவங்க இந்த பூமியில இல்லைங்க. ஆனா ஒன்றுக்கும் உதவாத உங்களை என்னையும் என் ஆண்டவர் தேடி வந்தார், ஆசீர்வதித்தார், ஜீவன் தந்தார், சுகம் தந்தார், பலன் தந்தார், வாழ வைத்தார். அவ்வளவு தந்தும் சில நேரங்களில் நாம எப்படி ஆயிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீஷர்களை போல மாறிடுறோம். நம்ம சீஷர்களா இருக்கக்கூடாதுங்க, அவருடைய பிள்ளைகளாய் மாறணும். ஆமென். இதுவரைக்கும் நீங்க சீஷர்களா இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும், நான் அவருடைய பிள்ளைங்கிற ஒரு உணர்வு வரும். பாருங்க, படகுல இயேசு படுத்துதான் இருக்கிறார், அவரோட தான் பிரயாணம் பண்றாரு. 5 அப்பத்தை 2 மீனையும் கொண்டு 5000 பேருக்கு மேல போஷித்தது அவங்க கண்ணால பார்த்தாங்க. ஐயா, ஒண்ணும் இல்லைங்க, வெறும் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினது கூட அவங்க பார்க்குறாங்க, எல்லா அற்புதங்களையும் பார்க்குறாங்க. ஆனா நம்பிக்கை இல்லை. போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையோ? ஒரு பெரிய துக்கம், உங்களுக்கு வேதனை. மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கலாம், 23, 24, 25, 26 கடைசி வசனத்தில் நான் வாசிக்கிறேன். 25. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை இரட்சியும், நாங்கள் மடிந்து போகிறோம் என்றார்கள். பாருங்க, படகு கொந்தளிக்குது, ஆடிக்கிட்டு இருக்கு. ஐயா, நாங்க சாகிறது உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஆண்டவர் எழும்புறாரு. அவர் சொல்றாரு, அற்ப விசுவாசி, அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. கையை தட்டி இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும் சரி, நீங்க எப்படி இருக்கணும்னு தெரியுமா? டென்ஷன் ஆகக்கூடாதுங்க, டென்ஷனே ஆகக்கூடாது, அமைதியா இருக்கணும். சமீபத்தில் ஒரு வாலிப பிள்ளைங்க கூடியிருக்கிற ஒரு இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி அழைக்கப்பட்டிருந்தேன். அப்போது நான் கூட பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், உங்களுக்குள்ளே மாறி மாறி பயங்கர சண்டை வந்துக்கிட்டே இருக்கும், அது உண்மைதானு கேட்டோன்னே எல்லா தங்கச்சிங்களும் என்னை அப்படியே பார்க்க ஆரம்பித்தாங்க. ஆமாண்ணா, உண்மைதான். ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்கிறீங்க, உண்மைதானே? ஆமாண்ணா, நான் ஒரு தப்புமே செஞ்சுருக்க மாட்டேன், ஆனாலும் என்னை குறித்து குறை சொல்லிகிட்டே இருக்கிறாங்கண்ணே, என்னை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்கன்னா நான் என்னென்ன செய்ய முடியும்? எனக்கு நீதியை நான் செய்யணும்னா நான் கரெக்டாக இருக்கிறேன்னு கரெக்டாக நான் பேசினா தானே சரியாகும் அப்படின்னு. ஆமாம் மக்களே, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு, ஆனால் இன்னையிலேருந்து நீ ஒன்று செய்யணும். என்னென்ன செய்யணும் சொல்லுங்கள். உன்னை குறித்து ஒருத்தங்க குறை சொல்கிறாங்களா, உன்னை குறித்து ஒருத்தங்க குற்றப்படுத்துகிறாங்களா, நீ டென்ஷன் ஆகக்கூடாதுப்பா. அப்போ என்னென்ன பண்ணணும்? எப்படி நான் கரெக்டுன்னு ப்ரூவ் பண்ண முடியும்? நீ ஒன்றுமே செய்யக்கூடாது, ஒன்றுமே சொல்லக்கூடாது. அப்போ என்ன தான் பண்ணணும்? ஒன்றும் இல்லை மக்களே, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். எனக்கு புரியலையேனே அப்படின்னா, ஒன்றும் இல்லை மக்களே, ஒரு பிரச்சனை இந்த நபர் மூலமாக தான் உனக்கு வருது அப்படின்னா, இன்னார் தான் உன்னை குறை சொல்கிறாங்க, குற்றப்படுத்துகிறாங்க, காயப்படுத்துகிறாங்கன்னா, நீ சண்டை போடாமல் டென்ஷன் ஆகாமல் என்ன பண்ணணும் தெரியுமா? இருதயத்தில் உட்காந்துக்கிட்டு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை சொல்லணும். காற்றையும் கடலையும் பார்த்து அவர் என்ன சொன்னார்? இறையாதே அமைதலாய். சொல்லுங்க பார்ப்போம். இறையாதே அமைதலாயிரு. இதை எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க நல்லவங்க தான். காலையில் எழும்பும்போது ஆண்டவர் இன்னைக்கு யாருக்கிட்ட என்ன சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லி தான் ஜெபம் பண்ணிட்டு வர்றீங்க. ஆனாலும் உங்களுக்கு ஏத்தாப்புல இருக்கிறவங்க நல்லவங்க இல்லை தானே? உங்க கூட வேலை பார்க்குறவங்க நல்லவங்க இல்லை தானே? அவங்க ஒரு வார்த்தை சொன்னா நீங்க 100 வார்த்தை பேசுறீங்க தானே? அவங்க ஒரு வார்த்தை சொன்னா நம்ம எத்தனை வார்த்தை பேசுறோம்? 100 வார்த்தை. அவ ஒரு கல் எரிஞ்சா நம்ம 50 கல்லு தூக்கி எறிகிறோம். அது வார்த்தையினாலும் சரி, கல்லானாலும் சரி, அப்படி ஆயிட்டோம். ஆனா இன்னைக்கு என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்களை பார்த்து நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில உங்க துக்கம் சந்தோஷமா மாறணும்னா நீங்க அமைதியா இருக்கணும். அதுக்கு செய்ய வேண்டிய மெயின் ரீசன் இல்லை, மெயினான காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நபரால தான் எனக்கு பிரச்சனை வருதுன்னு உங்களுக்கு தெரியுதுன்னா சண்டை போடக்கூடாது, வாக்குவாதம் பண்ணக்கூடாது. இருதயத்தில் இறையாதே அமைதலாருன்னு சொல்லி பாருங்க. இருதயத்துக்குள்ள இறையாதே
அமைதலாருன்னு சொல்லி பாருங்களேன், அந்த பிரச்சனை அப்படியே உங்களை விட்டு மாறிப்போம். இது அப்படியே அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கு. இன்னைக்கு எதுக்காக நான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஏன் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் உங்கள் வாழ்க்கையில் துக்கம் வருதுன்னா, நாம் விசுவாசத்தின்படி வாழாமல், இல்லைன்னா விசுவாச பிள்ளைகளை போல வளராமல் சீசனை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால இவ்வளோ பிரச்சனை வருது. நாம் யாரு? சீஷர்கள் இல்லைங்க, அவருடைய பிள்ளைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். உலகமே சொல்லும், தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. இயேசுடைய பிள்ளைன்னா அவருடைய சோபம் தானே நம்மகிட்ட வெளிப்படணும், இல்லையா? ஆனால் இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? அவள் ஒரு வார்த்தை சொன்னால் நம்ம 100 வார்த்தை பேசுகிறோம். கேட்டால் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கிறது. தினமும் 10 அதிகாரம் படிக்கிறோம் பிரதர், ரைட்டு. தினமும் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுறோம் பிரதர், ரைட்டு. ஆனால் ஆவி இல்லையே, பரிசுத்தம் இல்லையே, தேவன் விரும்புகிற வாழ்க்கை இல்லையே, அப்புறம் எப்படிங்க உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்? யோசிச்சு பாருங்க. இயேசுவோட பிரயாணம் பண்ணவங்க, இயேசு செய்த எல்லா அற்புதங்களையும் தன்னுடைய கண்ணார கண்டவங்க, அவர் என்னென்ன செஞ்சாரோ சொன்னாரோ அதையெல்லாம் அனுபவிச்சவங்க. ஆனால் சின்ன ஒரு அசைவு வந்த உடனே, போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையோ என்று சொல்லி திணற ஆரம்பிச்சிட்டாங்க. அவரை தட்டி எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவர் எழுந்தாரு, ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், இறையாதே அமைதல். அந்த நேரமே அமைதல் உண்டாயிட்டு, அவங்க துக்கமெல்லாம் மாறி ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாயிட்டு. கரங்களை தட்டி என் ஆண்டவருக்கு பாருங்க. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பெயர் யோபுவான். அவனை கண்டா சின்னவங்க முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சாஸ்தாங்கமாக மரியாதை கொடுப்பாங்க. அவ்வளவு கனம் பெற்ற ஒரு மனுஷன். ஆனால் தேவன் ஒரு சூழ்நிலைமை அவனுக்கு அனுமதிச்ச உடனே எல்லாரும் அவனை தூசிக்க ஆரம்பிக்கிறாங்க, எல்லாரும் அவனை குறை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. யாரு சொன்னது? யாரு? கெட்டின மனைவியே சொல்றா, இன்னும் ஏன் ஆண்டவரே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? தேவனை தூஷித்தும் ஜீவனை விடும் என்று சொல்லி. எவ்வளவு பெரிய துக்கம் அவன் வாழ்க்கையில. பெத்த பிள்ளைங்க இல்லை, தான் சம்பாதித்த சொத்து ஆஸ்தி அத்தனையும் போயிட்டு, சொல்ல போனா என் பிள்ளைங்க ஒரு தவறு பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு ஓடி போய் பலி செலுத்துவான். நான் ஒரு தவறு பண்ணிட்டோனோ அப்படின்னு சொல்லி பலி செலுத்துவான். இப்படி எல்லா விதத்திலையும் உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்த ஒரு பிள்ளைக்கே சோதனை காலம் வந்துச்சுன்னா, முழுக்க முழுக்க தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்கிற நமக்கு மட்டும் நன்மை கிடைக்கணும்னு எதிர்பார்க்கறது எந்த விதத்திலங்க நியாயம்? நமக்கு மட்டும் துக்கமே வரக்கூடாது, எப்பவும் சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சா என்னங்க நியாயம்? எல்லாரும் அனுபவிக்கிற பாதையை தான் நாமும் அனுபவிக்கிறோம். பாருங்க, ஆண்டியானாலும் சரி, அரசனாலும் சரி, இந்த துக்கங்கிற ஒரு காரியம் அவங்க வாழ்க்கையில் வந்தே ஆகும். ஆனால் அவங்களுக்கு நமக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. அவர்கள் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருக்கிறாங்க, நாமளோ நம்பிக்கை உள்ள தேவனை ஆராதிக்கிறோம். அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாமோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அதுதான் அவங்களுக்கு நமக்குள்ள வித்தியாசம். பாருங்க, யோபு எல்லாத்தையும் இழந்துட்டான். இனி வாழ முடியாது, வளர முடியாது, என்னை என்ன செய்ய போறேன்னு தெரியலங்கிற இக்கட்டான சூழ்நிலை மேல தேவனை மட்டும் நோக்கி பார்த்தான். அவரை நோக்கி பார்த்தான். என் வேதம் சொல்ல, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லையா. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அவன் சத்தத்தை கேட்டு எல்லா இக்கட்டுக்கும் நீக்கி மீட்டு விட்டார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நெருக்கம் வர்றது உண்மைதான், துன்பம் வர்றது உண்மைதான், துயரம் வர்றது உண்மைதான். ஆனா எது வந்தாலும் அவரை நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பாருங்க, யோபு 1:8 சாத்தான், கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? அவரே கேட்கிறார், எப்பா என் பிள்ளையை நீ பாத்தியா, வாஷ் பண்ணி பாத்தியா? அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனமா இருக்கிற. ஒரு தப்பு பண்றான், தப்பு வருதுன்னாலே ஒதுங்கி போயிருவானாம். அவனை போல பூமியில ஒருவனும் இல்லையா. எனக்கு ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஒரு முறை, இது கற்பனை கதை தான், இது வேதத்தில் கிடையாது, நான் சொல்கிறேன். ஒரு முறை இயேசு அப்படி அங்கே நிற்கிறாரு, வானத்திலிருந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த ஜனங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது பிசாசு அழுதுகிட்டே அங்கேருந்து வர்றான். அப்போ ஆண்டவர் அவனை பார்த்து கேட்குறாரு, ஏன் பிசாசு, எப்பவும் ஹாப்பி மூடில் சந்தோஷமாக இருப்ப, எப்பவும் ஜாலியாக இருப்ப, கக்கப்பன்னு சிரிச்சுக்கிட்டு இருப்ப, இன்னைக்கு மட்டும் என் துக்கத்தோடு நீ வர்ற அப்படின்னு கேட்டேன். அப்போது பிசாசு சொன்னாச்சு, ஐயா நீங்கள்
தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்கும்னு சொல்லி இந்த மனுஷங்களை படிச்சிட்டீங்க. இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராத்திரி பூரா ஃபோனை பார்க்குறது. ராத்திரி பூரா ஃபோனை பார்த்துட்டு தூங்க லேட் ஆயிரும். காலையில் லேட்டாக தான் எழும்புவாங்க. காலையில் வழக்கமாக 5 மணிக்கு எழும்ப வேண்டிய ஆள் 8 மணிக்கு 10 மணிக்கு தான் எழும்புவாங்க. ஆனால் என்ன திரும்ப சொல்லுவாங்க, அவன் ஜெபிக்க மாட்டான், வேதம் வாசிக்க மாட்டான். ஆனால் சொல்கிற ஒரே வார்த்தை, இந்த பிசாசு என்னை வஞ்சித்தது. என்ன சொல்லிச்சு? இந்த பிசாசு என்னை வஞ்சித்ததும்பான். சரி, அதை விடுங்க. எல்லாரும் வண்டி வச்சுக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இவனு ஒரு பைக் வாங்கணும், ஒரு கார் வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்குறான். ஐயா, சம்பாதிச்சு காசை சேர்த்து வச்சு வாங்க வேண்டியது தானே. அதை விட்டுக்கிட்டு வீண் ஆடம்பரத்துக்காக தான் பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காக லோனு வாங்கி காரை வாங்குறான், லோனு வாங்கி பைக்கை வாங்குறான், லோனு வாங்கி வீடை கட்டுறான். அப்புறம் காசை அடைக்க முடியலன்னு சொன்ன உடனே பிசாசு என்னை வஞ்சித்ததுன்னு சொல்லி என் மேல பழிய போடுறான். சரிதானே? நாம எல்லா விஷயத்தையும் ஆசைப்பட்டு நாமளே தலைக்கு மேல எல்லாத்தையும் தூக்கி வச்சுக்கிட்டு கடைசியில் பழி யாருக்கு மேல போடுறோம்? பிசாசுக்கு மேல போடுறோம். இப்போ பிசாசே ஆண்டவரே, இந்த பிசாசை வெட்டும் ஆண்டவரே, கொல்லும் ஆண்டவரே, அழியும் ஆண்டவரேன்னு சொல்லி அவங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க மிகுந்த கிருபையும் இரக்கம் உள்ளவரா இருக்கிறதுனால என்ன போட்டு சவுட்டு 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 சவுட்டி என் தலையை நசுக்கிட்டே இருக்கிறீங்க. ஏற்கனவே நான் தலை நசுங்கினவன், இப்ப வால் மட்டும்தான் இருக்கு, அதையும் போட்டு நீங்க நசுக்கிட்டே இருந்தா நான் என்னையா பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டு கண்ணீரோடு பிசாசு ஆண்டவருக்கு முன்னாடி அழ ஆரம்பிச்சுட்டு இருக்கான். இது வேடிக்கையா நமக்கு இருக்கலாம், ஆனா நிஜத்துல அதுதான் உண்மை. எல்லா தப்பும் நாம செஞ்சுக்கிட்டு இன்னைக்கு யாருக்கு மேல பழிய போடுறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் பரிசுத்தவான்கள், பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறோம் என்று யாரும் சொல்லிடக்கூடாது. எல்லா தப்பு நாம பண்ணிக்கிட்டு இன்னைக்கு மற்றவங்க மேல பழிய போடுறோம். அப்புறம் எப்படிங்க நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும்? சொல்லுங்க, எப்படி ஆசீர்வாதம் வரும்? உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறணும்னா கக்க பக்கன்னு சிரிச்சுக்கிட்டீங்க, நல்லதுதான். ஆனா தேவன் விரும்புகிற காரியம் நம்ம வாழ்க்கையில இருக்கா? எல்லா தப்பு நாம பண்ணிட்டு மற்றவங்க மேல தானே பழிய போடுறோம். நான் ஏதாவது தப்பா சொல்றேன்னா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த ஒரு சம்பவத்தை நினைச்சு பாருங்க. பைக்ல வந்திருக்கலாம், ஆப்போசிட்ல இருக்கிற வர்றவன் தப்போ ரைட்டோ அவங்களை ஏசுனா நீங்க என்ன நினைப்பீங்க? என்னத்தை பைக் ஓட்டு வரான் அவனை தானே ஏசுவோம். ஏசிருக்கமா? இன்னைக்கு வீட்டு வேலை பார்க்கும்போது இங்க சிரிக்கிறத பார்த்தா அப்படிதான் தெரியுது. அடுத்தவங்க மேல பழிய போட்டு தப்பிக்கிறதுக்கு தான் நம்ம வழியை பார்க்கிறோமே தவிர நம்ம தன் பிழைகளை உணரத்தக்கவன் யார் என்று வேதம் சொல்லுது. நம்ம தப்ப நாம உணரணுங்க. என்னைக்கு இந்த குவாலிட்டி நம்ம வாழ்க்கையில வருதோ அன்னைக்கு தான் தேவன் ஆசீர்வதிக்கிற பாத்திரமாய் நம்ம மாற முடியும். யோசிச்சு பாருங்க. நமக்கு எல்லாத்துக்கும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் இயேசுநாதர் தான். பாருங்க, அவரை கொண்டு நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அநேக கேள்விகள் கேட்குறாங்க. ஏரோது ராஜா கேட்குறாரு, நீ அது செஞ்சியா இது செஞ்சியா எல்லாம் கேட்கும்போது அவர் ஒரு பதிலும் ஒன்றும் சொல்லலை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சிலுவையில் அறைய போகிறாங்க. அவர் நினச்ச சிலுவையில் அறையாமலே எஸ்கேப் ஆகிருக்க முடியும். அவர் நினச்ச தேவதூதர்களுக்கு கொண்டு வந்து ஒரு பாடுபட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா குற்றத்தையும் அவருக்கு மேல் வைக்கும்போது அவர் ஒன்றுமே சொல்லலை. பார்த்தீங்களா? பைபிள் படிச்சிருக்கீங்க தானே? அவர் மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை என்று வேதம் சொல்லுது. ஒரே ஒருக்க மட்டும் அவர் பேசுவார். அவங்க கேட்பாங்க, நீர் யூதருக்கு ராஜாவா? அப்போதான் சொல்லுவார், ஆம் நீர் சொல்லுகிறபடியே. அந்த ஒரு வார்த்தை மட்டும் தான் சொல்லுவார். இன்னைக்கு நம்முடைய பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசு தான். உங்க வீட்டில் கணவருக்கு மனைவிக்கு சண்டை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் என்ன பதில் சொல்றாரோ அதுக்கு ஏற்ற பதில் நான் சொல்லுவேன்ட்டு வாக்குவாதம் பண்ணாதீங்க. உங்க பிசினஸ்ல ஒரு காசு கொடுக்கறதுல கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிட்டு அப்படின்னா, நான் அன்னைக்கு இப்படி சொன்னேன், நீ ஏன் இப்படி பண்ண, நீ சொன்னதை மாறிட்டி அப்படின்னு சொல்லி சண்டை போடாதீங்க. அதை விட்டு விலகுங்க. யோபு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சோன்னே விட்டு விலக ஆரம்பிக்கிறான். இந்த சோபம் உங்க வாழ்க்கையில வந்தா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். வெறும் ஆசீர்வாதம் மட்டும் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமா மாத்தாதுங்க. இந்த சின்ன சின்ன விஷயமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துற பொழுதுதான் நம்முடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும் என்று என் ஆண்டவர் சொல்கிறார். அப்படியானா நம்மை ஆசீர்வதிக்க, நம்மளை உயர்த்த, நம்மளை மேன்மைப்படுத்த என் ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். கூப்பிடி நீ, நான் பதில் கொடுப்பேன்.
உன் குறைவுகள் எல்லாவற்றையும் நான் நிறைவாக்குவேன்னு என் ஆண்டவர் சொல்றார். அப்போ நம்ம கூப்பிட்டா நமக்கு உதவி செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்ம கதறி அழுதா அவர் ஓடோடி வந்து சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எங்கும் இருள் சூழ்ந்த நேரத்தில் நான் என்ன செய்வேன்னு தெரியலன்னு நீங்க திக்கற்று போய் இருப்பீர் என்று சொன்னால் என் ஆண்டவரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். காரணம், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று என் ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய என் ஆண்டவர் போதுமானவர் இருக்கிறார். சமீபத்தில் ஒரு தம்பியை சந்தித்தேன். அந்த தம்பியோட சகோதரன் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அப்போ நான் கேட்டேன், மக்களே உன் அண்ணன் எப்படிடா இருக்கிறான்? அவன் நல்லா இருக்கிறானே, ரொம்ப நல்லா இருக்கிறான். அவன் சிலம்பெல்லாம் கற்றுக் கொடுக்கறதுனால ஒவ்வொரு ஸ்கூலாக போய் கற்றுக் கொடுக்குறான். அவனுக்கு நல்ல ஏர்னிங், நல்ல சம்பாத்தியம், நல்லா தானே இருக்கிறான். சரி மக்களே, நான் கேட்டேன்னு சொல்லுவியா? அப்போ அவன் சொன்னான், என் வீட்டுக்கு மேலே தானே அவன் இருக்கிறான், ஆனால் நான் அவன்கிட்ட பேச மாட்டேன். நான் அவன்கிட்ட பேச மாட்டேன். என்ன மக்களே நீ சொல்கிற? பெத்த தாயை பார்க்க முடியாதவன், பெத்த தாய்க்கு ஒரு படி சோறு கொடுக்க முடியாதவன், இவனெல்லாம் எப்படி நீங்கள் பேச சொல்கிறீங்க? இவனெல்லாம் எப்படி நான் நேசிக்க முடியும் அப்படின்னு அவன் சொல்லி பயங்கரமாக கோவப்பட்டான். பொதுவாக அவன் அப்படி கோவப்படுற ஆளும் கிடையாது, ஒரு மாற்று மதத்தை சார்ந்தவன்னு வைங்களேன். அப்போ நான் கேட்டேன், உன் அண்ணனை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அவன் ரொம்ப கோபப்பட மாட்டானே. ஆமாண்ணே அது உண்மைதான். எல்லாரும் நேசிக்கக்கூடிய பையன் தானே. ஆமாண்ணே அது உண்மைதான். ஆனால் எங்கள் அம்மாவை கவனிக்கலையே அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், மக்களே அவனுக்கு சூழ்நிலைமை என்னன்னு நமக்கு தெரியாது. ஒரு வேளை அவனுக்கு அம்மாவை பார்க்கணுன்னு ஆசை இருக்கும், அம்மாவை விசாரிக்கணும்னு ஆசை இருக்கும், அம்மாவுக்கு உதவி செய்யணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் அவன் கட்டிட்டு வந்த சிலுவை எப்படி இருக்குன்னு தெரியலையே. ஒருவேளை அந்த சிலுவை பிரச்சனை கொண்டு வந்து அவன் என்ன பண்ணுவான்? என்னென்ன சொல்கிறீங்க? ஆமாம்ப்பா, நீ ஒன்று பண்ணு, மெதுவாக அவங்க அண்ணன்ட்ட போய், அண்ணே எப்படின்னே இருக்கேன்னு போய் கேட்டுப்பார். உனக்கு என்னென்ன பிரச்சனைன்னு கேட்டுப்பார். அவன் என்ன சூழ்நிலை இருக்கிறான்னு நமக்கு தெரியாமல் நீ அவனை போட்டு திட்டுறது தப்பு இல்லைப்பா. உன்னுடைய சிலுவை உங்கள் அம்மாவை நல்லா கவனிச்சிக்கிறது, அவனுக்கு சிலுவை உங்கள் அம்மாவை சரியாக கவனிக்க விட மாட்டாங்களா இருக்கும். அவன் விற்கவும் முடியாமல் கக்கவும் முடியாமல் முழிச்சுக்கிட்டு இருப்பானா இருக்கும். அதனால் நீ நேரில் இப்போ பார்த்து ஒருக்கா பேசி பாரு அப்படின்னு தான் சொன்னங்க. அவ்வளவு நேரம், அவ்வளவு கோபம், அவ்வளவு வைராக்கியம், அவன் கூட நான் பேசக்கூடாதுன்னு இருந்தவன் அந்த கொஞ்சம் வார்த்தையை சொல்ல முடித்தோடனே தன்னை சீர்தூக்கி பார்க்க ஆரம்பித்தான். ஆமண்ணே, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். அவனுக்கு வந்தது வாய்ச்சது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அதனால கூட என் அண்ணன் எங்கள் அம்மாவை கவனிக்க முடியாமல் இருக்கலாம், எங்ககிட்ட பேசாமல் கூட இருக்கலாம்னு எனக்கு புரியுதுனே அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அந்த இடத்த விட்டு போக ஆரம்பித்தான். அவ்வளோ கோபமாக இருந்தான். இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நாம் பார்க்கிற பார்வையின்படி அளவின்படி தீர்ப்பு சொல்லாமல் அவன் பிரச்சனை என்னன்னு அங்கே போய் நின்று பார்த்தாதான் அவன் பிரச்சனை நமக்கு தெரியும். அப்போதான் அவன் வாழ்க்கையில் சந்தோஷம் வரும். இன்னைக்கு நீங்களும் அப்படி தான் பார்க்கணும். நான் காலையில் 5 மணிக்கு எழும்புறேன் அப்படின்னா எல்லாரும் 5 மணிக்கு எழும்புறேன்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. சரிதானே? நான் காலையில் 4 மணிக்கு எழுந்துருவேங்க, 10 அதிகாரம் படிப்பேன். படி, நல்லது, யார் வேண்டான்னா. அதுக்காக எல்லாரும் அதே மாதிரி 10 அதிகாரம் படிக்கணும், 3 மணி நேரம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? பிரச்சனை எங்கே வருதுன்னு உங்களுக்கு தெரியுது தானே? ஏன் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை? இதுதான். நான் 5 மணிக்கு எழும்புறேன், என் பிள்ளைங்க நல்லா கவனிக்கணும், ஒழுக்கமாக வளர்க்கணும், அது தவறு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்கன்னு நான் சொல்ல வரேன். கஷ்டப்படுத்தாதீங்க. பிள்ளைகிட்ட சொல்லி பாருங்க, கேட்கலையா? நமக்கிட்ட பரம வைத்தியர் ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவர்கிட்ட போய் நீங்கள் போய் சொல்லுங்க, முழங்கால போடுங்க, ஆண்டவரே என் பிள்ளைய சந்திங்கப்பா, என் பிள்ளைய ஆசீர்வதிங்கப்பா, அவன் வழி தவறி போயிடக்கூடாது நான் விரும்புகிறேன்ப்பா, அவன் வேதம் வாசிக்கணும், தேவ சமூகத்தில் காத்திருக்கும் நான் விரும்புகிறேன், ஆண்டவரே நீங்க பார்த்துக்குங்கன்னு சொல்லிக்கிட்டு பிரச்சனையை அவருக்கு மேலே போட்டுட்டு நீங்க மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அதை விட்டுக்கிட்டு உங்க பிரச்சனையை தலைக்கு மேலே வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் சந்தோஷம் வராது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு நமக்கு விட்ட இருக்கிற பிரச்சனையே அதுதான். உங்க குழந்தைக்கு ஒரு குழந்தை பாக்கி இல்லை, உங்க பிள்ளைக்கு, அதை குறித்து நீங்க முதல்ல கவலைப்படதை விட்டுக்கிட்டு, இந்த பிள்ளை எனக்கு ஆண்டவர் தந்தது, அவன் வாழ்க்கையில் ஒரு ஏற்ற துணை ஆண்டவர் தந்தார், கட்டாயம் என் பிள்ளைக்கு, என் மகளுக்கு அவர் ஒரு அற்புதம் செய்வார் சொல்லிட்டு பிரச்சனையை அவர்கிட்ட கொண்டு வச்சிடணும். நீங்க என்ன பண்றீங்க? உங்க முதுகுல தூக்கி வச்சுட்டு இருக்கிறீங்க. ஐயா எனக்கு பிசினஸ் சரியா நடக்கல, உண்மைதான். நான் சரியா தேவ சமூகத்தில் காத்திருக்கல, உண்மைதான். ஆனா இன்னைக்கு என் பிசினஸ்ல ஒரு அற்புதத்தை அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறாங்கிறத நம்பி, ஆண்டவரே இந்த பிசினஸுக்கு நீங்க தான் எனக்கு பார்ட்னர், நீங்க தான் ஷேர் ஹோல்டர்,
நீங்க என் பிசினஸை பார்த்துங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு அவரோட முகத்தை மட்டும் நோக்கி பாருங்களேன். இதை செஞ்சு பாருங்க, உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். இதுதான் சின்ன சின்ன விஷயத்துல நம்ம பிடிவாதமா இருக்கிறத விட்டு கொடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். ஏன் நம்ம வாழ்க்கையில துக்கம் வருது, ஏன் நம்முடைய வாழ்க்கையில கவலை கண்ணீர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்க இல்லைங்க, நாம தான் காரணம். நாம தான் காரணம். யாக்கோபு 1:14 சொல்லுகிற, அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். புரியுதுங்களா? பிரச்சனை யாருன்னு தெரியுதுங்களா? நாம தான். நாம மாறாம, நாம மனம் திரும்பாம, நாம தேவ சமூகத்தில் காத்திருக்காம மற்றவங்களை மாறுன்னு சொல்றதுக்கு நமக்கு யாருங்க ரைட்ஸ் கொடுத்தது? என்ன போல அவங்க இல்லை, உண்மைதான். என்ன போல அவன் இல்லை, உண்மைதான். உங்களை போல இல்லைதான், உங்களை போல இருக்குன்னு யாரு சொன்னா? ஆனா ஒண்ணு செய்யலாம, ஆண்டவரே என் பிள்ளையை உங்க கரத்துல தருகிறேன், அவனை உண்மை போல மாற்றுங்கன்னு கேளுங்களேன். உங்களை போல மாறினா உங்கள்கிட்ட இருக்கிற கோபம் அவனுக்கு வரும், பரவாயில்லையா? உங்கள்கிட்ட இருக்கிற கடன் பிரச்சனை அவனுக்கு வரும், பரவாயில்லையா? நீங்க சண்டை போடுற மாதிரி அவனும் சண்டை போடுவான், பரவாயில்லையா? என்ன போல மாறதை விட என் இயேசுவை போல மாறணும்னு கேட்டு பாருங்க, ஒப்பு கொடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை ஆண்டவர் செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில ஏன் கவலையும் துன்பமும் நம்மளை நெருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பழைய வாழ்க்கை தான் மெயின். நான் யாரு தெரியுமா? என் ஃபேமிலி யாரு தெரியுமா? எங்க பூர்வீகம் என்ன தெரியுமா? வேதம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நம்ம ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழைய வாழ்க்கை, பழைய எண்ணம், பழைய காரியத்தெல்லாம் நம்மளை விட்டு தூக்கி போட்டுறணுங்க. ஏசாயா 43 அதனுடைய 18வது வசனம் விதமாக சொல்கிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். நம்மகிட்ட எல்லாருக்கிட்டையும் 2 காலர் இருக்கும். ஒன்று இந்த காலர், நான் யாருன்னு காட்டுறதுக்கு, இன்னொன்று என் குடும்பம் என்னன்னு காட்டுறதுக்கு. அதை இப்படி காட்டி இப்படி தூக்கி வச்சுட்டிங்கன்னு வைங்களேன், நல்லா இருக்காது. அதை மடித்து போட்டிங்கன்னா மட்டும்தான் பார்க்கறதுக்கு டீசெண்டாக இருக்கும். இதை எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இது வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ எனக்கு தெரியாது, இது வரைக்கும் என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தீங்களோ எனக்கு தெரியாது, உங்கள் குடும்ப பின்னணி எனக்கு தெரியாது, உங்கள் பாரம்பரியம் எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும், நாம் ஆண்டவருடைய பிள்ளை, நாம் இயேசுவின் பிள்ளைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்கள் பழைய வாழ்க்கை, பழைய பாரம்பரியம், பழைய கெத்து இதெல்லாம் தூர தூக்கி போட்டுட்டு சாஷ்டாங்கமாய் யாக்கோபை போல அவருடைய சமூகத்தில் வந்து நீங்க அவருடைய பாதத்தை பிடிச்சிங்கன்னா உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். தேவரீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி காத்திரும் என்று யாப்பேஸ் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை என் கர்த்தர் நிறைவேற்றினான். யாப்பேஸோட இன்னொரு பெயர் என்ன தெரியுமா? அவன் துக்கத்தின் மகன். அவன் துக்கம் மாறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் தேவனை பலமா பிடிச்சுக்கிட்டான். யாக்கோபு என்கிற மனிதன், அவனுக்கு பெயர் எத்தன். ஆனா அவன் ஆண்டவருடைய பாதத்தை பிடிச்சுக்கிட்ட பிறகு ஆண்டவர் சொன்னாரு, அவன் தலையெழுத்தையே மாத்தி போட்டார். இனி நீ யாக்கோபு என்று எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாயாக. இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்ற, உங்க துக்கம் மாறும், உங்க தலையெழுத்தையே நான் மாற்ற போறேன். ஆமென். உங்க தலையெழுத்தையே நான் மாற்ற போறேன். நம்புறவங்க மட்டும் கையை தட்டுங்க. வாழ்க்கையில என் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிற நாட்கள் வரும். ஏன்னா விசுவாசமானது நம்பப்படும் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது. ஆமென். நிச்சயமா உங்க விசுவாசம் இருக்குல்ல, அது பெருகணும். நீங்க எதிர்பார்க்கிற நன்மைகளும் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது. உங்க விசுவாசத்துல பெருகணும். பாருங்க, சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். சங்கீதம் 34:1 நம்ம வாசிக்கலாம். பாருங்க, அவ்வளவு பெரிய ராஜா, சமஸ்த இஸ்ரவேலே ஆண்ட ஒரு ராஜா தன்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை துதிக்கிறவனாய் காணப்பட்டானா. அதனால தான் அவன் வாழ்க்கையில துக்கம் மாறியது. அதனால தான் சாம்பல்ல இருந்த அவனுக்கு என் ஆண்டவர் சிங்காரத்தை கொடுத்தாரு. ஆடு மேய்த்தவனை ஒருத்தனை என் ஆண்டவர் அரசனாக மாற்றினார். இன்னைக்கு உங்களையும் மாற்றணும். உங்க துக்கம் எல்லாம் மாறணும்னா எப்பவும் அவரை துதிக்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லைங்க,
உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கல, எதிர்பார்க்கிற நன்மைகளும் ஆசீர்வாதங்கள் கிடைக்கல, நீங்க ஜெபித்து பார்க்குறீங்க, காலதாமதம் ஆகுதுன்னா நீங்க அதற்காக பயந்துடக்கூடாது, கவலைப்படக்கூடாது. எபிரேயர் 11:1 சொல்கிறது, விசுவாசமானது நம்பப்படும் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது. நீங்க ஒண்ணுமே உங்களுக்கு இல்லை, ஆனாலும் அவருக்கு மேல உள்ள நம்பிக்கையை விட்டுறக்கூடாது. பாருங்க, ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஐயா நீ ஊரையும் உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் உன் சொந்த பந்தத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு நீ புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போகணும். அவன் அவரை பார்த்ததே இல்லை, ஆண்டவரை பார்த்ததே இல்லை. ஆனால் தன்னை அழைத்தவர் ஒருவர் உண்மை உள்ளவர்ங்கிற நம்பிக்கையோடு அவன் புறப்பட்டு வந்ததுனால தான் இன்னைக்கு வரைக்கும் ஆபிரகாமை குறித்து நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், பேசிக்கிட்டே இருக்கிறோம். அவன் விசுவாசத்தின் தகப்பன் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு என் ஆண்டவருக்கு தலையெழுத்த மாற்றுகிற நாட்கள் வரப்போகிறது. ஆமென். இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கடைசியா ஒன்று சொல்றாங்க, உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். அது மாறணும் அப்படின்னா சில நிபந்தனைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சே ஆகணும். நான் 2 நாளைக்கு முன்னாடி ஜெபிக்கும் போது என்னோட ஆண்டவர் தெளிவாக சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? மக்களே, இந்த பூமியில குறைவுள்ள மனுஷன், குறைவில்லாத ஒரு மனுஷன் யாருமே இல்லை, எல்லாருமே குறைவுள்ளவங்க தான். அதனால உன்னுடைய வாழ்க்கையில நீ அபியாசப்படுத்துகிற ஒரு காரியம் உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு 3 காரியத்தை என்னோடு உணர்த்த ஆரம்பித்த. 1, யாரையும் குற்றப்படுத்தாதீர்கள். யாரையும் சொல்லுங்க, யாரையும் சத்தமா சொல்லுங்க, யாரையும். நீங்க ஒரு விரலை நீட்டிங்கன்னா அத்தனை விரலும் உங்களை தான் காட்டுது. அடுத்ததா, யாரையும் குறை சொல்லாதீர்கள். அக்கா உனக்கு தெரியுமா, அப்போலேருந்து சிங்காரிச்சிட்டு மினுக்கிட்டே இருக்கிற, எதுக்கு தான் இப்படி மினுக்கிற, நமக்கு ஏங்க அதெல்லாம். யாரையும் குறை சொல்லாதீங்க. கடைசியா, யாரையும் காயப்படுத்தாதீங்க. யாரையும் சொல்லுங்க, யாரையும் குற்றப்படுத்தாதீங்க, யாரையும் குறை சொல்லாதீங்க, யாரையும் காயப்படுத்தாதீங்க. சமீபத்தில் என்னோட மனைவி என்னை பார்த்து சொன்னா, அத்தான் நீங்க பேசுற பேச்சு நிறைய பேருக்கு காயத்தை கொடுக்குதுன்னா. என்ன மக்களே சொல்கிறேன், ஆமாம் நீங்கள் கேஷுவலாக பேசிட்டு போயிடுறீங்க, ஆனால் உண்மையிலே எங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஹர்ட் ஆகுதுன்னு. அதுக்கப்புறம் நானும் உட்காந்து ஆரம்பித்தேன். இப்போ உண்மையை சொல்கிறேன், நான் வாயை திறக்கிறது இல்லைங்க. இங்கே பேசுறதோடு சரி, வாயை திறக்கிறது இல்லை. இதை எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் இந்த குணாதிசயங்கள் நமக்கு வேணும்னு என் ஆண்டவர் விரும்புகிறார். ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். மரியாள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள். இது நமக்கு தெரியும், நம்ம பைபிள் படித்ததுனால. ஆனால் யோசேப்புக்கு தெரியுமா? தெரியாது. நல்லா கவனிக்கணும், யோசேப்புக்கு தெரியாது அவள் பரிசுத்த ஆவியினால கர்ப்பவதி ஆனாள். ஆனால் வேதம் சொல்லுது, அவன் அவளை ரகசியமாய் தள்ளிவிட மனதாயிருந்தான். உண்மைதானே? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு தெரியாது இது பரிசுத்த ஆவியினால தான் அவங்க கர்ப்பவதி ஆகியிருக்கிறாங்கன்னு தெரியாது. ஏதோ ஒரு பாவத்தின் விளைவாக அவள் கர்ப்பவதி ஆகியிருக்கிறான்னு நினச்சிக்கிட்டு அவளை யார்கிட்டையும் குறை சொல்லலை. உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து தந்தீங்களே, அவள் இப்படி கர்ப்பமாக இருக்கிறான், யார்கிட்டையும் சொல்லலை, முறுமுறுக்கலை, குற்றப்படுத்தலை. நீ எல்லாம் ஒரு பொம்பளையான்னு கேள்வி கூட கேட்கல. பார்த்தீங்களா, குறை சொன்னானா, குற்றப்படுத்தினானா, காயப்படுத்தினானா? ஒன்றுமே இல்லை. மாறாக அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? ரகசியமாய் தள்ளிவிட மனதாயிருந்தான். நமக்கு எதுக்குப்பா வம்பு, அந்த பிள்ளையை அப்படியே விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி தள்ளிவிட மனதாயிருந்தான். இன்றைக்கு யோசேப்பின் அனுபவம் நம்ம வாழ்க்கையில் வேணும். சொல்லுங்க, யோசேப்பின் அனுபவம் நமக்கு வேணும். எத்தனை பேரை குறை சொல்லியிருப்பீங்க, எத்தனை பேரை குற்றப்படுத்திருப்பீங்க. இன்னைக்கு யோசேப்பின் அனுபவம் நம்ம வாழ்க்கையில் வர ஒப்பு கொடுப்போமா? அப்படி நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். வேற ஒன்றுமே செய்ய வேணாம், யாரையும் குறை சொல்லாதீங்க. ஒருவேளை யோசேப்பு அவளை குற்றப்படுத்தி குறை சொல்லி காயப்படுத்தி துரத்தி விட்டுட்டான்னு வைங்களேன், விட்டுருக்கான்னு வச்சுக்கிட்டுங்களேன், பின்னாடி ஒரு நாள் ஒரு குற்றமில்லாதவள் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னா அவன் மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும். நீங்கள் எத்தனை பேரை குறை சொல்லி, எத்தனை பேரை குற்றப்படுத்தி, எத்தனை பேரை காயப்படுத்தி நடுத்தருவில் நீங்கள் விட்டுருக்குறீங்க. இன்னைக்கு ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் படிக்கும்போது எத்தனை பேரை காயப்படுத்திருப்பீங்க, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு ஃபீல் பண்ணுறீங்க, ஐயே அந்த பிள்ளையை நான் அப்படி சொல்லிட்டேனே, இப்படி சொல்லிட்டேனே, இன்னைக்கு ஃபீல் பண்ணுறீங்களே. அதுதான் வேணாங்கிற.
நமக்கு எப்படி இருக்கணும்னா, நம்மள ஜென்யூன் பர்சனா இருக்கணும். நம்ம நீதிமான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனை நம்ம காதுல வருது அப்படின்னா அதை போய் 10 பேர்ட்ட சொல்லக்கூடாது, இருதயத்தில் வச்சுக்கணும். இருதயத்தில், இது பொம்பளைக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் நினைக்கிறேன், அப்படிதானே? ஆமாவா? அது இருதயத்தில் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அதை குறித்து வாக்குவாதம் பண்ணக்கூடாது, முன்னுக்கு பின்ன யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். இதை நீங்கள் செய்யும் போது என் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கவும் உங்களை உயர்த்தவும் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இன்னைக்கு உங்க துக்கம் சந்தோஷமா மாறணும் அப்படின்னா என் ஆண்டவரை பலமா பிடிச்சுக்கணும். அதே நேரத்தில் தன் பிள்ளைகளை உணரத்தக்கவன் யார்? நம்ம தப்ப நாம உணர்ந்துட்டாலே பாதி பிரச்சனை மாறிடும். அதை விட்டுக்கிட்டு நான் நல்லவேன்னு ப்ரூவ் பண்றதுக்கு போய் நின்னீங்கன்னு வைங்களேன், அங்கதான் பிரச்சனையே ஆரம்பமாகும். இதை உங்க வாழ்க்கையில் அபியாசப்படுத்துற பொழுது என் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். பாருங்க, இன்னைக்கு என் ஆண்டவர் உங்களை சீசனா அழைக்கல, அவருடைய பிள்ளையாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிக்க நீங்க உண்மை உள்ளவராக இருக்கிறேன், என்னை உயர்த்துவதற்கு நீங்க போதுமானவராக இருக்கிறேன், நான் நம்புறேன் ஆண்டவரே. என்கிட்ட சின்ன சின்ன குறைவுகள் இருக்கிறது உண்மைதான், உங்க பாதத்தில் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுக்கிற பொழுது என் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அப்படியே எழுந்திருப்போமா? அப்படியே எழுந்திருப்போமா? உங்க வலது கரத்தை உயர்த்தி பரலோகத்து நேரம் காமிச்சு சொல்லுங்க, யோசேப்பின் அனுபவம் எனக்கு வேணும்னு கேளுங்க. சொல்லுங்க, யோசேப்பின் அனுபவம் எனக்கு வேணும்பா. நான் இனி யாரையும் குறை சொல்ல மாட்டேன், யாரையும் குற்றப்படுத்த மாட்டேன், யாரையும் இனி நான் காயப்படுத்த மாட்டேன், என்ன மன்னிங்கன்னு சொல்லி கேட்போமா? உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவே பாடுவோம் அல்லேலூயா சேர்ந்து. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவே பாடுவோம் அல்லேலூயா ஹல்லேலூயா 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 யாவே அல்லே ஹல்லேலூயா யாவே ஹல்லேலூயா. பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் இழைப்பதில்லை. சிறைச்சாலை நிரந்தரமில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் இழைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா.
நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் நீங்க. இன்றைக்கு இந்த இடத்துல நீ வந்திருப்பதற்காய் நன்றி தகப்பனே. வியாதியோடு பலவீனத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கிறவங்க உண்டு. ஐயா, எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு, எப்படியா கடனை அடைக்க போறேன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு ஒரு சகாயம் கிடைக்கும், நான் உங்களை நம்பி வந்திருக்கிறேன்னு சொல்லி இந்த இடத்துல வந்தவங்க உண்டு. ஆண்டவரே, குழந்தை வாக்கியத்திற்காக என் பிள்ளைக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய மாட்டாரா, என் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய மாட்டாரான்னு சொல்லி கண்ணீரோடு வந்திருக்கிற பெற்றோர்கள் இந்த இடத்துல உண்டு. ஆண்டவரே, அப்பா எங்களுக்கு ஒரு வீடு வேணும் ஆண்டவரே, அதற்காக நாங்க இவ்வளவோ கஷ்டப்படுறோம், ஒரு சொந்த வீடு வேணும்னு சொல்லி கண்ணீரோடு இந்த இடத்துல வந்திருக்கிறவங்க உண்டு. ஆண்டவரே, என்னுடைய புருஷனுக்கு இந்த வியாதி மாறாதா, என் பிள்ளைங்க நல்ல நிலைமைக்கு வர மாட்டாங்களான்னு சொல்லி கண்ணீரோடு இந்த இடத்துல வந்திருக்கிறவங்க உண்டு. ஆண்டவரே, இன்றைக்கு உங்க வார்த்தையை நான் அனுப்புகிறேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இனி நீ அழுது கொண்டிராய், இனி நீ நகைப்பாய், இனி சூரியன் உனக்கு அஸ்தமிப்பதில்லை, சந்திரன் உனக்கு மறைவதில்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்ற வார்த்தையை இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கு மேலே நான் வைக்கிறேன். ஆண்டவரே, அப்பா இந்த இடத்துல வந்தவங்க வெறுமையா போக கூடாது, ஆவியான வெறுமையா போகவே கூடாது. ஆண்டவரே, நீங்க நாடின துறைமுகத்துல உங்களை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும், நான் உங்களை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் கைவிடாதிருப்பேன் என்று சொன்னபடி உங்களை கைவிடாமலும் விட்டு விலகாமலும் துணையா இருப்பதற்காய் நன்றி. என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்யணும்னு எதிர்பார்த்து வந்திருக்கிறாங்கப்பா. நான் சில காரியங்களை விட்டு விலகணும்னு வந்திருக்கிறாங்க. என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை உயர்த்துங்கன்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. ஆண்டவரே, இவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா, ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. மரண கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் விலகட்டும், வியாதியின் கூறுகள் இயேசுவின் நாமத்தினால் விலகட்டும். கண்ணீரோடு இந்த இடத்துல வந்திருக்கிற என் சகோதரியே, உன் பிள்ளையின் எதிர்காலத்தை குறித்து நீ கவலைப்பட்டு இருக்கிற என் ஆண்டவர் சொல்கிறார், பிள்ளை அதில் இருக்கிற இடத்தில் அதன் சத்தத்தை நான் கேட்டேன். இதுவரைக்கும் அவன் உனக்கு அடங்காதவனா இருக்கலாம், இதுவரைக்கும் வார்த்தை கேட்காம இருக்கலாம், ஆனா இன்னையிலிருந்து நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவேன் என்று என் ஆண்டவர் சொல்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, பயப்படாதீங்க, கலங்காதீங்க. உங்க பிசினஸ்ல ஒரு பெரிய தொய்வு வந்திருக்கலாம், 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சு, இன்னும் ஒரு நன்மை கிடைக்கலையே, நான் விட்டுக்கிட்டே இருக்க, விட்டதை என்னைக்கு பிடிப்பேன் நீ காத்துக்கிட்டு இருக்கிற. என் ஆண்டவர் சொல்கிறார், இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்துல உனக்கு ஒரு சகாயத்தை நான் தருவேன் என்று என் ஆண்டவர் சொல்கிறார். இழந்து போனதை இரட்டத்தனையாய் பெற்றுக் கொள்கிற நாட்கள் வரப்போகிறது. யோபு இழந்து போனதை இரட்டத்தனையாய் பெற்றுக் கொண்டது போல நீங்கள் பெற்றுக் கொள்கிற நாட்களை நான் உங்களுக்கு தரப்போகிறேன் என்று என் ஆண்டவர் சொல்கிறார். நல்ல தகப்பனே, இன்றைக்கும் உங்க வார்த்தையின் மூலமாய் உங்க பிள்ளைகளுடைய பேசியதற்காய் நன்றி அப்பா. பலவீனத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க, கண்ணீரோடு இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க, பிள்ளைய பறிகொடுத்து இந்த இடத்துல இருக்கிறாங்க, கணவனை இழந்து இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. என்ன நேசிக்கும், எங்களை விசாரிக்கிறதுக்கு ஒருத்தர் இல்லையேன்னு சொல்லி கலங்கின இருதயத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கிறாங்கப்பா. இன்னைக்கு உங்க வார்த்தைய நீங்க அனுப்புறீங்க. நான் உனக்கு முன்பதாக சொன்னேன், கோணனை எல்லாவற்றையும் செவ்வையாக்குவேன் என்று சொல்லி கோணல எல்லா பாதைகளையும் செவ்வையாக்குவதற்கு நன்றி. பரிசுத்த தெய்வமே, உங்க நாமத்தினால் இவர்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீ சமாதானத்தில் புறப்பட்டு போ, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்ற வார்த்தையை சொல்லி நான் அனுப்புற ஆண்டவரே. நாளை தினத்துல ஆராதனைக்கு போகும்போது என் ஆண்டவர் நல்ல தெளிவுகளை கொடுக்கணும், அவங்களோடு இடைபடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நன்மைகளை அவங்க அனுபவிக்கணும், கவலை எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே, கண்ணீரெல்லாம் மாறட்டும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி மனதார நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். யோபு இழந்து போனதை இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டான், நீங்களும் பெற்றுக்கொள்ளத்தான் போகிறீர்கள். தாவீது இழந்து போனதை எல்லாம் இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டானா, நீங்களும் இழந்து போனதை பெறத்தான் போகிறீர்கள். நன்மை தீமை எப்படி மாறி மாறி வருகிறதோ அதே போல உங்கள் துக்கத்துக்கு முடிவு உண்டு பண்ண என் ஆண்டவர் இந்த இடத்தில் வந்திருக்கிறார். நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நன்மைகளும் கிருபைகளும் இவர்களை தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்யம் சகோதரிக்கும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you.